முதலாவதாக திரு பிரியன், ஓபிஎஸ் டிடிவியை சந்தித்து விட்டு அண்ணாமலை அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. பழனிசாமியை சந்தித்து விட்டு அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் சந்திக்க இருக்காரு. இந்த சூழல்ல 15ஆம் தேதி அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வர இருக்காரு. 15ஆம் தேதி கூட்டம் நடக்கும்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வம் 24ஆம் தேதிக்கு அதை ஒத்தியும் வச்சிருக்காரு. என்னதான் நடக்குது என்டிஏல? இல்லை, அதாவது ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சந்தித்து விட்டு அமித்ஷாவை சந்தித்தார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஓபிஎஸ்ஸை அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும், தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். அதான் அசைன்மெண்ட்டு அப்படின்றது தான் பொதுவான ஒரு பேச்சு. பட் என்னுடைய கருத்தில் அண்ணாமலைக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்படலை என்பது தான். ஆக்சுவலாக அந்த அசைன்மெண்ட் அவர் கொடுக்கப்படலை. அது ஒரு மீடியா கட்டமைப்பு அது அவர் கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலைன்றதுக்கு காரணம் சொல்கிறேன். அன்றைக்கி கூட மறுபடியும் சொல்கிறேன். தினகரனும் இவரும் ஓபிஎஸும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அண்ணாமலை அவர் சேர்த்தார், அதெல்லாம் கரெக்டு. அந்த தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. அது காரணம் எடப்பாடின்றது அண்ணாமலையோட எண்ணம். ஸோ அவருக்கு ஒரு அரசியல் எதிரியே எடப்பாடி இருக்கார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு சுமூகமான ஒரு சூழலை கொண்டு வரணும்னா பாஜக தலைமை நிச்சயமாக அண்ணாமலையை தேர்ந்தெடுக்காது. அதுக்கு நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கும், அண்ணாமலையை தேர்ந்தெடுக்காது. அதனால் அண்ணாமலை ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அண்ணாமலையாக எடப்பாடியே பார்க்க முடியாதுங்க. பஞ்சாயத்து பண்ணுறவர் எல்லாரையும் பார்க்கணும். எடப்பாடி அண்ணாமலையை பார்க்கறதுக்கே விரும்பலை. அப்புறம் எப்படி பஞ்சாயத்து பண்ண முடியும்? அப்போ தமிழக பாஜகவுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண், நான் தொலைபேசியில பேசினேன், பிரதமரை சந்திக்க முயற்சி பண்ணேன் என்பதான அந்த ஒரு சின்ன முரண் இருக்கு இல்லையா? ஆனா அண்ணாமலை இவர்களுடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பதான செய்து. அண்ணாமலையை சந்தித்தது வேற ஒரு விஷயம். அவர் என்டிஏ கூட்டணிக்காக தமிழ்நாட்டில் உழைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அறிவுரையை சொல்ல அழைக்கப்பட்டார். அவருக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. உங்களை பற்றியெல்லாம் சில விஷயங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவோட ஒழுங்காக இருந்துக்கோங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க, அதுதான் அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம். அதனால் நீ என்டிஏ கூட்டணிக்காக உழைங்க அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டது, அறிவுறுத்தப்பட்டது. அவருக்கு சில விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டது. ஏன்னா அவருடைய சில நடவடிக்கைகள் தலைமைக்கு பிடிக்கல. அதனால் அதை கூப்பிட்டு நேரடியாக அவரை வான்மன்றத்துக்காக தான் கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அவர் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் கூப்பிட்டு போயிட்டு இந்த விஷயங்கள் செய்யறாரு, பஞ்சாயத்து பண்றாரு இருக்காருல்ல, அந்த விஷயம் சரியான விஷயம் கிடையாது. அதற்கு பிறகு ஓபிஎஸ் டெல்லி பயணம் செய்கிறார். ஓபிஎஸ் முன்னாடியே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை போறார். ஓபிஎஸ் முன்னாடியே போயிட்டு வந்துட்டார். ஓபிஎஸ் போனது அவர் அதிமுகவில் எங்களை எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்ற அந்த விஷயம் அவர் அமித்ஷா சொன்னது உண்மை. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் அண்ணாமலை இருக்கான்றது மீடியா கட்டமைப்பு. அது அண்ணாமலை உருவாக்கிற, அவங்களுடைய ஆட்கள் உருவாக்குற மீடியா கட்டமைப்பு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயம். அது உண்மை, அது அல்ல. அவர் இருக்கவும் முடியாது. ஏன்னா எடப்பாடி அதை விரும்பவும் மாட்டார். அந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாருன்னா எடப்பாடி விரும்ப மாட்டார். முதல்ல அண்ணாமலையை எடப்பாடி விரும்பவே மாட்டார். அவர் இந்த பஞ்சாயத்து பண்ணுறதை டெஃபனட்டாக எடப்பாடி விரும்ப மாட்டார், 100% விரும்ப மாட்டார். அதனால் அந்த விஷயத்தை விட்டுருங்க. ஆனால் பொதுவாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் யார் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியை பார்த்துட்டு போனார். அப்போ எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா, தயவுசெய்து என்னை ப்ரெஷர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இவங்களை சேர்த்துக்க சொல்லி, அவங்க சதிகளை சேர்த்துக்க சொல்லி என்னையும் ப்ரெஷர் பண்ணாதீங்க. நான் ஒரு குருவி சேர்க்குற மாதிரி கட்சியை என் பின்னாடி சேர்த்து வச்சுருக்கேன். நான் அவங்கள சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு குழப்பத்தை நான் உண்டு பண்ண விரும்பலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பலை. ஏன் அவருக்கு ஒரு அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுகவை கட்டமைக்கணும், இன்னும் பலமாக கட்டமைக்கணும், எல்லா விஷயமும் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவருக்கு என்ன பயம்னா, இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா தன்னுடைய தலைமைக்கு ஒரு ஆபத்து வரும்னு அவர் பயப்படுறார். சுயநலம் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. கட்சி நலனே கிடையாது, சுயநலம் தான் காரணம். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும், நாளைக்கு ஜெயித்தாலும் தோற்றாலுமே கட்சி தம் பக்கத்தில் இருக்கணும்னு அவர் எடப்பாடி நினைக்கிறார். அதனால் இவங்களை சேர்க்குற ஐடியாலே அவர் இல்லை. அதனால தான் அந்த பொதுக்குழு ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? கூட்டணிகளை டிசைட் பண்ணுறது கூட அதிமுக தான் அப்படின்னு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, தினகரனை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னா. தினகரன் நீங்கள் வரா மாதிரி இல்லை வச்சுக்கோங்க. அவர் எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவே இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் என்னென்னா, நயினார் போன போது கிளியராக சொல்லிட்டார், அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வேண்டாம். இன்ஃபேக்ட் ஒருபடி மேலேயே போயிட்டு பேசினா தகவல் வருது, ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நான் தான் பாஜக விட்டு வெளில போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லியிருக்கார். ஸோ அதனால் பாஜகவுக்கும் இப்போ அதிமுக விட்ட வேறு கூட்டணி ஒரு 18% 19% ஓட்டோட தமிழ்நாட்டில் வேறு கட்சி கிடையாது. அதனால் ரொம்ப கெடுபடியாக ஹேண்டில் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம். சரி, என்ன எடப்பாடி என்ன மாதிரி, அவருக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது, அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு, அவர் தான் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகணும். ஆனால் அவர் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பாஜக என்ன நினைக்கிறாங்க, சரி இவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம், எது நல்லதோ கெட்டதோ இல்லை தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது எல்லாமே அவரை தான் பாதிக்கும், நமக்கு 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்ற ரீதியில் ஒருங்கிணைப்பு அப்படின்ற விஷயத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் பாஜக தரப்புல இருந்து முன்னெடுக்கல. பாஜக தரப்புல இருந்து எடுத்தாங்க. அது நேரடியாக எடப்பாடிட்டே பேசுறாங்க. நேரடியாக எடப்பாடிட்டே பேசுறாங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்கள் மூலமான அவங்க ஒன்றும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. எதுக்காக பேசணும்?
பேச வேண்டிய அவசியம். நிர்மலா சீதாராமன்லாம் எதுக்கு இருக்காங்க? அவங்களெல்லாம் கான்டாக்டில் தான் இருக்காங்க எல்லாரோடையும். அதனால் அது முக்கியம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா எடப்பாடி சேர்க்க மாட்டேங்கிறார். அதனால தான் நாளைக்கு அமித்ஷா இங்கே வரதே டவுட்டு. இன்னைக்கு நயினார் அங்கே போயிருக்காரு, நாளை காத்தாலாம் சென்னைக்கு வர்றாரு. நாளைக்கு நயினாருக்கே டூர் இருக்குது, குறிஞ்சிப்பாடி அது இதுன்னு பண்ருட்டிலாம் போகிறாரு. அவர் நாளைக்கு டூர் அவர் இதுவரையும் கேன்சல் பண்ணதே இருக்கார். அமித்ஷா இங்கே இது வரதா இருந்தால் அவர் போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இங்கே இருக்கணுமே, எதுக்கு இவர் போய் அங்கே போய் சொல்லணும்? நாளைக்கு அமித்ஷா வரதே கூட டவுட்டாக இருக்குன்னா தமிழ்நாடு பாஜக வட்டாரங்கள் சொல்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மீடியா கிரியேஷன் மறுபடியும் அமித்ஷா வராருன்றது அது ஏதோ ஒரு கொளுத்தி போட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதனால் பாயிண்ட் என்னென்னா இதில் ஒரு விஷயம் தெளிவாகிடுது. ஓபிஎஸ்க்கு தன்னுடைய ரிக்வஸ்ட் பாஜக கிட்ட வச்சது, அமித்ஷாட்ட வச்சது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது அவங்க ஆதரவாளர்லாம் அவர் போட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்ட்டு. அதனால் இப்போ 15ஆம் தேதிக்குள்ளே அது மீட்டிங்கை வந்து 24 தள்ளி போட்டிருக்கார். எம்ஜிஆரோட நினைவு நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கி எம்ஜிஆர் சமாதிக்கு மலர்வனை வச்சுட்டு ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் அவர் இருக்கார். அதுதான் அவருடைய எண்ணம். இவர் தினகரனை பொறுத்த மட்டும் அவர் தெளிவாக இருக்கார். எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்டாக அந்த சைடே நான் வரல அப்படின்றார் அவர் கிளீனாக. நான் விஜய்கிட்டையோ திமுகட்டையோ பேசிகிட்டு இருக்கேன், விஜய்கிட்ட பெரும்பாலும் பேசி முடிச்சிட்டாருன்னு தான் தகவல் வருது. ஸோ பேசிகிட்டு இருக்கேன், அந்த கூட்டணியில் நான் போகிறேன். அவருக்கும் என்ன நோக்கம்னா எப்படியாவது எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரணும், கட்சியை அவர் எடப்பாடி கிட்ட நெருங்க அவர் விரும்பல அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கவே அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னு என்டிஏ சொல்ற வரையும் அவர் அங்கே இருக்க மாட்டாருங்க, அங்கேருந்து வெளில வந்துடுவார். இல்லை என்டிஏல அதிமுகவும் ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னா தினகரன் அங்கே வருவார். முதல்வர் கேண்டிடேட்டா வந்து எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவருடைய கண்டிஷன்ஸ். அதனால வந்து அது எடப்பாடிக்கு அவருக்கு தெரியும், எடப்பாடியும் தினகரன் வரமாட்டாரு தெரியும், தினகரனும் எடப்பாடிகிட்ட போக மாட்டாருன்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால என்டிஏவோட ஒரு கூட்டணி, அது அதிமுகவுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த மாதிரி குழப்பம்லாம் தேவையில்லை அப்படின்னு தினகரன் நினைக்கிறார். ஓபிஎஸ்சி அந்த மாதிரி என்டிஏல கூட கூட்டு வந்து அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத வச்சுக்கலாம்னு பார்த்தாங்க. அது ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது, சேர்த்தா உங்களை வந்து அதிமுகவில் சேர்க்கணும், இல்லாட்டி விட்டுருக்க நம்ம தனியாக போய்க்கலான்றது அவங்க பாயிண்ட். அதனால இப்போ கிளியரா வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ்ட நம்ம தனி அமைப்பு ஆரம்பிச்சிடலாம், யாரு கூடயோ கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம எதுக்கு இவரை போய் கெஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து இந்த செட்டப்போட நான் போறேன், இன்னும் என் கூட்டணியில் யாராவது சேர்க்க முடிஞ்சா சேர்க்கிறேன், வின் பண்ண முடிஞ்சா வின் பண்ண பார்க்கறேன், தோத்தாலும் பரவாயில்ல கட்சி என் கையில் இருக்கும்னு அவர் நினைக்கிறார். முழுக்க சுயநலம் தான் காரணம். வேற சரி, அதிமுக கட்சிக்குள்ள இல்லாம வேறு ஒரு கட்சியாக தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி வரதுக்கான சான்ஸும் கிடையாது. அப்படியே ஓபிஎஸ் ஓட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, அது மாதிரி நாங்க போறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது சார். அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணணும்னா அவங்க போட்டி போடுற தொகுதியில குழப்பத்தை உருவாக்குவாங்க. அவங்க போட்டி போடுற தொகுதியில் இவங்க போட்டி போடுற தொகுதியில் அவங்களும் வேலை செய்வாங்களா, வேலை செய்ய மாட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது இல்ல. அந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்டே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. பேசுவோம். அப்ப ஒன்றிணைப்பு அப்படின்றதே ஒரு இது அது இல்லைன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா இன்னைக்கு தேதி அது மூடப்பட்டது கதவுன்னு தான் அர்த்தம். பேசுவோம்.